அவரு ரிஷபராசி பையனா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பொண்ணை நம்ம கல்யாணம் கொடுக்கலாமான்னா கல்யாணம் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. இல்லை சார், ராசி ஒத்து வந்துடுச்சு, நட்சத்திரம் வந்துடுச்சு, பொருளாதாரம்லாம் நல்லா அருமையாக இருக்குது, பேக் போன்லாம் சூப்பராக இருக்குது, செக்யூரான லைஃபு அப்படின்னா, அப்போ செக்யூரான லைஃப்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் முரண்பாடான தொடர்புகள் நிறைய வர ஆரம்பிச்சிடும். அது இயற்கையாகவே இருக்கும் ஜாதக அமைப்பு. அப்போ நீங்கள் மறுபடியும் அந்த மாதிரி விஷயத்துக்கு போகக்கூடாது. அப்போ ரிஷபராசி பெண்ணுக்கு ரிஷபராசி ஆணுக்கு 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல வேலை செய்கிற மாதிரி அமைப்புகள் இருந்து நீங்கள் திருமணம் பண்ணுறீங்க அப்படின்னா அவருடைய வாழ்க்கை மிக அற்புதமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும் அப்படின்றத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 2வது விஷயம், பொறாமைப்படக்கூடாது. ஆமாம், பொறாமைப்படக்கூடாது. அதாவது நம்மளுடைய கணவன் எந்த மாதிரி சூழ்நிலைகள் அமைஞ்சாலும் அவங்கள என்ன பண்ணணும், நீங்கள் முதல்ல ஏற்றுக்கணும். ஆமாம், இன்னொருத்தருடைய கணவர் மேலே ஃபஸ்ட்டு பொறாமைப்படுவதை நிறுத்தி கொள்ளுங்கள். ஆமாம், அவங்களுக்கு இப்படிலாம் அமைஞ்சு போச்சு, இன்னொருத்தருக்கு இப்படி அமைஞ்சு போச்சு அப்படின்ற விஷயம், அந்த பொறாமை குணம் கொஞ்சம் சற்று அதிகமாக இருக்கும். அதை கொஞ்சம் குறைச்சிக்குங்க அப்படின்ற விஷயத்த சொல்லலாம். சரி, 2வது விஷயம் என்னென்னா, இந்த தப்பு தண்டாலாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஜாதகம் எப்படி வேணாலும் இருக்கட்டும், அது ஒரு முறையில் தூக்கி போட்டோம். ஏன்னா நம்ம மனதும் உடலும் ஒரே எண்ணத்தில் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெற்றுக்கலாம். ஒரே சிந்தனை தான். அப்போ இந்த பிரபஞ்சத்தில் நம்ம சிந்தனைகள், தேவையில்லாத சிந்தனைகள்லாம் போகக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு தலை வேறு உடல் வேறு உள்ள தெய்வங்களை நீங்கள் கையில் எடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளவு ஆரோக்கியமாக உங்களுடைய குடும்பம் போகும். அப்போ தலை வேறு உடல் வேறுனா என்ன சார்? அப்போ ஒரு விநாயகர் பெருமான் இருக்கார், தலை வேறு உடல் வேறு இருக்கார். அப்போ பிரித்திங்கிற தேவி இருக்கா, தலை வேறு உடல் வேறு இருக்கா. அப்போ நரசிம்மர் இருக்காரு, தலை சிங்கமாக இருக்கும், உடல் வடிவமாக இருக்கு. சக்கரத்தாழ்வார் இருக்காங்க. இந்த மாதிரி வடிவங்களை அவர்களுக்கு உண்டான கால நேரங்களில் நீங்கள் தொடர்ச்சியாக வீக்லி 1 டைம் அவங்கள தொன்று தொட்டு வரீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பரிகாரம். இந்த குடும்பத்தில் எந்த ஒரு தப்பு தண்டாவும் தீங்கும் நடக்காமல் இந்த பகவான்லாம் உங்களுக்கு அருள் பாலிப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை சார், நான் கிறிஸ்டின், நான் முஸ்லீம், எனக்கு இந்து சமுதாயத்தில் தொடர்புலாம் கிடையாது அப்படின்னு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உடல் ஊனமற்றவங்களுக்கு கூட நீங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு போயிடலாம். ஈஸியாக இருக்கும். முதியோர்களுக்கு உதவி பண்ணலாம். இந்த மாதிரி வாழ்வியல் பரிகாரங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. அப்போ காலே செயலிழந்து போயிடுச்சு, அப்போ தலை பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க, அப்போ தலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு மருத்துவ செலவு பண்ணலாம். இந்த ஆட்டிசம் உள்ள குழந்தைகளுக்கு ஏதாவது நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வாழ்வியல் பரிகாரமாக எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பங்கள் இந்த பாதிப்புகளில் இருந்து